திருத்தணி நகராட்சியில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் முதியோர் உதவித்தொகை வந்துள்ளதாக கூறி போலியான வங்கி வரைவோலை வழங்கி ஏமாற்றிய மர்ம நபர். பணத்தை மீட்டு தரக்கோரி காவல்துறையிடம் மூதாட்டி கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் அங்காளம்மன் கோவில் தெருவிற்கு எதிரில் வசிப்பவர் சந்திரா, வயது 70. இவர் கணவர் இறந்து பல வருடங்களானதால் இவர் மீன் வியாபாரம் செய்தும் தனியாக வசித்து வந்துள்ளார். இவர் வீட்டில் தனியாக இருக்கும் பொழுது கதவை தட்டிய டிப்டாப் வெள்ளை உடையில் வந்த மர்ம ஆசாமி ஸ்கூட்டரில் வந்தவர் இவரது வீட்டின் முன்பு ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு மூதாட்டியை வீட்டிலிருந்து வெளியே அழைத்து, உங்களுக்கு முதியோர் உதவித்தொகை 6 மாதத்திற்கு வந்துள்ளது, ஏன் இன்னும் சென்று வாங்கவில்லை, இன்றுதான் கடைசி நாள், வாங்கிக் கொள்ளுங்கள். இது அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையில் உங்களுக்கு அரிசி பருப்பு இவை அனைத்தும் தருவார்கள். இந்த வங்கி வரைவோலை, இதில் பணம் உங்களுக்கு எவ்வளவு வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளேன், போய் ரேஷன் கடையில் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளான். அந்த வெள்ளை வரைவோலை காகிதத்தை தாருங்கள் என்று மூதாட்டி கேட்டதற்கு ரூபாய் 2700 கேட்டுள்ளான். என்னிடம் பணம் இல்லை என்று மூதாட்டி கூறியதற்கு அருகில் உள்ள எதிரில் உள்ள வீட்டில் வாங்கிக் கொடுங்கள் என்று மர்ம நபர் கேட்டதால் மூதாட்டி எதிரில் உள்ள வீட்டில் கடன் வாங்கி ரூபாய் 2700 வழங்கியுள்ளார். இதனை பெற்றுக்கொண்டு மர்ம நபர் வந்த இருசக்கர வாகனத்தில் அந்த பகுதியில் இருந்து மின்னல் வேகத்தில் மறைந்துவிட்டார். மூதாட்டி அந்த மர்ம நபர் கொடுத்த வங்கி வரைவோலை மாதிரி இருந்த கையெழுத்து போட்ட அந்த வெள்ளை காகிதத்தை எடுத்துக்கொண்டு ரேஷன் கடைக்கு சென்றுள்ளார். ரேஷன் கடையில் இருந்த ஊழியர்கள், அப்படி எதுவும் உங்களுக்கு வரவில்லை, உங்களுக்கு அரிசி பருப்பு எல்லாம் இந்த வெள்ளை காகிதத்தை வைத்து கொடுக்க முடியாது, அது ஜெராக்ஸ் பேப்பர் என்று கூறியதால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த மூதாட்டி சந்திரம்மா அழுது புலம்பியுள்ளார். தன்னை போல் யாரும் ஏமாறக்கூடாது என்று மூதாட்டி சந்திரம்மா இதனை கூறி தன் ஏழ்மையிலும் யாரும் ஏமாறக்கூடாது என்று கூறிய இந்த நல்ல மனதை ஏமாற்றி சென்ற மர்ம நபர் அழுத சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 70 வயது மூதாட்டியை டிப்டாப் வெள்ளை உடை அணிந்து வந்த மர்ம நபர் ஏமாற்றி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 7 Green நியூஸ் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.